தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 31/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவா என்கின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் மகள் சீயோனே, நீ எழுந்து புனையடி, நான் உன் கொம்பை இரும்பாக மாற்றுவேன், உன்னுடைய குளம்புகளை வெண்கலம் ஆக்குவேன், மக்களினங்கள் பலவற்றை நீ நொறுக்கி போடுவா என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. இந்த வசனத்தின் மூலம், கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் கர்த்தருக்காக எழுந்து போராட வேண்டும். அதாவது ஒரு சில இடங்களில் நாம் கர்த்தரை குறித்து பேசக்கூடாது, இயேசு என்று கூறக்கூடாது, அனைத்தும் பொது என்று நெருக்கப்படுகின்றோம், ஒடுக்கப்படுகின்றோம். இத்தகைய அதிகாரிகள், பிற இனத்தார் அப்படி அவர்களுடைய இந்த கூக்குரலுக்கு, பயமுறுத்துதலுக்கு நாம் பயப்படாமல் கர்த்தருக்காக நாம் எழும்பி போராட வேண்டும். அவர் நம்முடைய குளம்புகளை இரும்பும் நம்முடைய கொம்புகளை வெண்கலமுமாக்கி நம்மை எதிர்த்து நிற்கின்ற அந்த ஜனங்களை நொறுக்கி போடுவேன், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு தான் கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் பிறருடைய அந்த பயமுறுத்துதலுக்கு பயப்பட வேண்டாம், நான் உங்களுடன் இருக்கின்றேன், உங்களிடம் நான் அனுதினமும் ஆலோசனை கூறி என் வழிகளில் தான் நீங்கள் நடக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது, நீங்கள் எனக்காக எழும்பி நிற்கும் பொழுது வரும் எதிர்ப்புகளை கலங்காதீர்கள், அதனால் நீங்கள் ஒடுங்கி போகாதீர்கள், எழுந்து எனக்காக நில்லுங்கள், வைராக்கியத்தை விட்டு விடாதீர்கள், நான் உங்களுக்காக போராடி உங்களை அழிக்க, உங்களை எதிர்க்கின்ற அந்த ஜனங்களை நான் நொறுக்கி போடுவேன், நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள், உங்கள் கொம்பு உயர்த்தப்படும் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யார் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு நீங்கள் வாழும் பொழுது நொறுக்கப்படுகின்றீர்களோ, நெருக்கப்படுகின்றீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்ததான் கூறுகின்றார், அந்த நெருக்குதலுக்கும் நொறுக்குதலுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாமாம். கர்த்தர் உங்கள் கொம்புகளை உயர்த்தப் போகின்றார், எதிரிகளை அழிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே தைரியமாக கர்த்தர்க்கென்று பணி செய்யுங்கள், அவருக்கென்று வாழுங்கள், கர்த்தர் உங்கள் கொம்புகளை உயர்த்தப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உமக்காக எழுந்து போராட வேண்டும், எங்கள் எதிரிகளை அழித்து எங்கள் கொம்புகளை உயர்த்துவேன் என்று கூறுகின்ற இந்த கிருபையின் வார்த்தைக்காக நாங்கள் கோடி நன்றி கூறுகின்றோம். அப்பா, நாங்கள் என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் நாங்கள் நெருக்கப்படுகின்றோம், நொறுக்கப்படுகின்றோம் என்று கலங்கி நின்ற எங்களுக்கு கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுடன் இரும், நாங்கள் உமக்காக எழுந்து நிற்போம் என்று நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம். தீர்மானத்தை ஆசீர்வதிங்க, அதன்படி உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமேன்.